how can we get job for mechanical engineers? ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக எப்படி நம்ம ஜாப்பை தேடி போகிறது, எப்படி நம்ம சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற முறை இருக்குது. ஸோ இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாலும், ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% வேலைக்கு நான் கேரண்டி. அப்படி கிடைக்கலன்னா உங்களுக்கு அந்த வேலையை நானே வாங்கி கொடுக்குறேன். ஓகேவா? என்னென்னு பார்த்துருவோமா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கபிலன் குமாரவாடிவேல். ஸோ நம்ம ஜாப்புக்காக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜாப்பை எப்படி நம்ம சர்ச் பண்ணணும், ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு ஜாப்பை எப்படி நம்ம தேடி போகணும். ஃபஸ்ட்டு விஷயம் நான் எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். எப்போவுமே நான் வந்து டிசைன் இன்ஜினியர் ஜாப் சர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற, டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறதுக்காக டிசைன் இன்ஜினியர் ஜாப் இன் கோயம்புத்தூர், டிசைன் இன்ஜினியர் ஜாப்ஸ் இன் சென்னை, கியூசினியர் ஜாப்ஸ் இன் கோயம்புத்தூர், இன் ஈரோடு, இப்படி நீங்கள் போட்டு கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, கூகுளில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டீடு வரும், நாக்குரி வரும், மான்ஸ்டர் வரும், டைம் ஜாப்ஸ் வரும். இந்த சைட் தான் மேலே வரும் ஃபஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க. டோன்ட் சர்ச் அ கீவேர்டு வித் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஜாப் ரோல். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதுக்கு பதிலாக என்ன மாதிரியான கம்பெனிகளில் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க, ஆட்டோமொபைலாக, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், அதில் என்ன மாதிரியான ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியா, இதில் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலைக்கு போகணுமா, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்கள், கூகுள்லேயே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு ஆர் இன் கோயம்புத்தூர் ஆர் இன் சென்னை, உங்கள் லொக்கேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க. அளவு தமிழ்நாடு போட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் வரும். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்தியா மார்ட் தான் ஓப்பன் ஆகும். இந்தியா மார்ட்டில் மேக்ஸிமம் மெயினான கம்பெனிஸ் எல்லாமே மீடியம் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாப் சர்ச் பண்ணி போகிறத விட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மீடியம் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஜாப் ஈஸியாக கிடைக்கும். அதுவும் ஒரு ஸ்டாஃபாகவே நீங்கள் போகலாம். பட் பெரிய எம்என்சி கம்பெனியில் ட்ரெயினியாக தான் எடுப்பாங்க. எம்எஸ்எம்இயில் வந்து என்னென்னா இந்த நீம் ட்ரைனிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஜிஏடி இந்த மாதிரி ட்ரெயினியாக மட்டும்தான் உங்களுக்கு எடுப்பாங்க. அது நம்மளுக்கு யோசிச்சுங்க. ஸோ என்னென்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு கீவேர்டு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சொன்னால் இந்த இந்தியா மட்டும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நிறையா கம்பெனிஸோட லிஸ்ட்டு உங்களுக்கு வரும். கூச்சமே படாதீங்க, கொஞ்சம் கூட கூச்சமே படக்கூடாது. அந்த எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஃபோன் கால், ஒரு நாளைக்கு வெறும் 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். எப்படி? வெறும் 1 மணி நேரம். எஸ், 1 மணி நேரம் உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 கம்பெனி தாராளமாக பேசலாம். இப்போ நீங்கள் மேக்பி ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. 20 கம்பெனி தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணி பேச முடியும். ஓகேவா? என்ன பண்ணுங்கள், அந்த கம்பெனி லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கம்பெனிக்கெல்லாம் டேரெக்டாக ஃபோன் அடிக்கிறீங்க. ஃபோன் அடித்து பேசுங்க. என்ன பேசணும், எப்படி பேசணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கால் பண்ணி, நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன், ஃபோன் பண்ணி, சார் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், வேலை இருக்கா? சார் என் பேர் கபிலன், மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறேன், வேலை இருக்குதா? அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ நம்ம ஒரு இன்ஜினியர், ஸோ அந்த ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஃபோன் பண்ணி கேட்குறீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க கான்சன்ட்ரேஷனாக ஃபஸ்ட்டு பேச போகக்கூடிய 10 செகண்ட், 10லேருந்து 15 செகண்ட் தான் ரொம்ப க்ரூசியல்னு சொல்லலாம். எஸ், அந்த 10லேருந்து 15 செகண்டில் அவங்க நீங்கள் கிராப் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன வேர்டு சொன்னால் அவங்க கிராப் ஆவாங்க, இது முக்கியம். இது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, டிபெண்ட்ஸ் ஆன் த ஹெச்ஆர், இதை பொறுத்தெல்லாம் சேஞ்ச் ஆகும். பட் பரவாயில்ல, நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஜாப் சர்ச் பண்ண காலத்தில், நான் படித்து முடிச்சப்போ சர்ச் பண்ணேன் டேரெக்டாக. ஸோ அப்போ நான் சர்ச் பண்ண காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்பெனிக்கு போனால் அந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் பார்ப்பேன். அவங்க ஃபேப்ரிகேஷன் பண்ணுறாங்களா, பாய்லர் பண்ணுறாங்களா, வெசல் பண்ணுறாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணோடனே, சார் என் பேர் கபிலன், ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், 2010 முடிச்சிருக்கேன். இப்போ வந்து பாய்லர் ப்ரெஷர் வெசல் ரிலேட்டடாக எனக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்குது, இப்போ ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 10 செகண்ட், 10லேருந்து 15 செகண்ட் தான். ஸோ பாய்லர், ப்ரெஷர் வெசல், இந்த கீவேர்டை கேட்ட உடனே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க அதை தான் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா அது மாதிரி நீங்கள் அந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸில் அந்த பார்ட்ஸோட நேம் ஸ்ப்ராக்கெட்டோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி 2-3 வேர்டு போட்டிங்கனாவே அவங்க அட்டென்ஷன் வருவாங்க உங்ககிட்ட. சொல்லுப்பா. இல்லை சார், நான் அதுமாதிரி ஆக்சுவலாக அடிஷனலாக கோர்சஸ்லாம் முடிச்சிருக்கேன், எனக்கு இது ரிலேட்டடாக இந்த ஃபீல்டு தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, வேலைக்கு போகணுன்னு. ஸோ அதில் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய கம்பெனி வந்துச்சு சார். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு கேட்குறது தான் கால் பண்ணேன். இப்போ நான் சொன்ன இதே மாதிரி தான் பேசுகிறேன் கம்பெனிலையும் நான். அவங்க ஒன்று என்ன சொல்லுவாங்க, இருக்குது நேரில் வாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை ரெசியூமை மெயில் பண்ணுன்னு சொல்லுவாங்க, இப்போதைக்கு எதுவும் இல்லைப்பா இருந்தால் கூப்பிட்றப்பான்னு சொல்லுவாங்க, இல்லை 1 மந்த் கழிச்சு கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க.
இவ்வளோ தானே, வேறு என்ன சொல்லிட போகிறாங்க, தூக்கில் ஏற்ற கூட போகிறாங்க. நம்ம தப்பாக பேசிட்டோம்னா ஒன்றும் கிடையாது. தைரியமாக நீங்கள் இதை பேசுங்க. ஐயா ஒரு நாளைக்கு 20 கம்பெனி பேசுங்க ஐயா. நான் சொன்ன மாதிரி 5 நாள் திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சுங்க. திங்கள்லேருந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒரு நாளைக்கு 20 கம்பெனி பேசிட்டிங்கன்னா போதும். 100 கம்பெனி ஐயா. இந்த 100 கம்பெனியில் உங்களுக்கு இதே மாதிரியே உட்காந்து பேசி உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு நானே வேலை வாங்கி கொடுக்குறேங்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வேலைக்கு போனால் சேலரி ஒன்றும் பெருசாக தர மாட்டாங்களே, 10,000 8,000 12,000 தான் தர்றாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாம் சின்ன கம்பெனியில் தான் வேலை பார்க்க சொல்கிறீங்க, பெரிய கம்பெனி வேண்டாங்கிறீங்க. தங்கம் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எல்லாருமே, என்னென்னா நீங்கள் இனிஷியலாக போகிறது தான் இந்த சம்பளம். அங்கே போய் நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லையா, அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு அடுத்த ஒரு கம்பெனிக்கு போகும்போது உங்களுக்கு சேலரி ஹைக் ஆகும். அது நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்க, எவ்வளோ நேரத்தில் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஹைக் உங்களுக்கு அமையும். இது ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ரொம்ப நாளாக பண்ண ஒரு விஷயம், ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடு தான் இது. இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நான் ஃபாலோ பண்ணிங்க எனக்கு வேலையே கிடைக்க முடியுது சார் அப்படின்னா, கூச்சப்படாமல் கீழே நம்பர் இருக்குது, நம்பருக்கு கூப்பிடுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, அந்த 100 கம்பெனிக்கு பேசியிருக்கீங்களா, யார்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டேட்டாவை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்னை பாருங்கள். இல்லை ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு எந்த வேலையோ நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். சரியா? அதனால் இந்த வேலை இல்லை, ஃபீல்டு டவுன் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு யாருமே தயவுசெய்து சொல்ல வேண்டாம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணுவேன், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ வேலை தேடி இருக்கிற எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதன் மூலமா கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கட்டும். ஏதோ நம்ம வேலை கிடைக்கிறக்கா நம்மளுடைய ஒரு சின்ன பங்கு அப்படியே தெரிவிக்க விட்ட மாதிரி இருக்கட்டும். சேனலை இப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு சேரும். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.